யாரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம யார் ஏமாத்தியிருப்பாங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்களே நெறைய பேர் ஏமாத்தியிருப்பாங்க. அதே மாரி ரிஷபம் அவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் ஏமாற்றம் அடைகிறார்கள். செவ்வாய் ஆளுமை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வியலை அடக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள். கும்பராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்களையோ, விருச்சிக ராசிக்காரங்களையோ இல்லாட்டி மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யும்போது அவர்களுடைய ஆளுமைக்குள் இவர்கள் அடிபணிகிறார்கள். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். புரியாட்டி ஒரு தடவ பாஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஸோ மேஷ ராசிக்காரர்கள நம்பக்கூடாதா? விருச்சிக ராசிக்காரர்கள நம்பக்கூடாதா? அப்படி இல்லங்க. கும்பத்தையே அடக்கி ஆளக்கூடிய, கும்பத்துடைய ஐடியாலஜிய கேட்காத, கும்பத்த கதற வைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா, இந்த மேஷம், இந்த விருச்சகம், இந்த சித்திரை, இந்த மிருகசீடம், இந்த அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பா அந்த நட்சத்திரத்துல தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த நட்சத்திரத்துல தான் புருஷன் இருப்பாரு. இந்த நட்சத்திரத்துல தான் அவர்களுக்கான முக்கியமான வாழ்வின் முடிவுல எடுக்கக்கூடிய அவர்களுக்கான ரோல் மாடல்ஸோ, இல்ல அவர்களுக்கான குருமார்களோ இருப்பார்கள்.